வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். துறைமுக முகத்வாரத்தில் உருவான மணல் திட்டுகளால் விசைப்படகுகள் தொடர் சேதம். சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் உண்ணாவிரதம். ரம்ஜான் பண்டிகை செவ்வாய்க்கிழமை கொண்டாட்டம். 30 நாள் நோன்பிற்கு பின்னர் சிறப்பு தொழுகை நடத்தி வாழ்த்து தெரிவிக்கின்றனர் இஸ்லாமியர்கள். அரசு முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தொடர் தர்ணா. கல்வித்துறை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை துறைமுக முகத்வாரம் தூர்வாரப்படாமல் இருப்பதை கண்டித்து சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தேங்காய் திட்டில் அமைந்துள்ள புதிய துறைமுக முகத்வாரத்தில் மணல் திட்டுகள் அதிகமாகிவிடும் நேரங்களில் கடலில் மீன் பிடித்துவிட்டு கரை திரும்பும் விசைப்படகுகள் இந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. இதனால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை முகத்வாரத்தில் உள்ள மணல் திட்டுகளை அகற்ற டெண்டர் விட்டு இந்த மணலை அகற்றி வந்தது. இப்படி எடுக்கப்படும் மணல் மீண்டும் கடலில் கொட்டப்பட்டதால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற நிலைமை காணப்பட்டது. அதுபோன்ற சூழ்நிலையில் துறைமுக முகத்வாரத்தில் மணல் டெண்டர் விடப்படவில்லை என்பதால் கடந்த சில மாதங்களில் மணல் திட்டு அதிகமாக பல விசைப்படகுகளில் கடலில் கவிழ்ந்தும் பாறையில் மோதியும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரியிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் திங்கட்கிழமையன்று புதுவை துறைமுகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு கழக தலைவர் சந்திரன் தலைமை தாங்க நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி வாசல்களில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பிருந்து அந்த உன்னத வழிபாட்டின் நிறைவாக கொண்டாடப்படுவதுதான் ஈகை திருவிழா எனப்படும் ரம்ஜான். இதனையொட்டி புதுவையில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் தொழுகை நடைபெறும் என பெரியகடை பள்ளிவாசல் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு நெல்லித்தோப்பு பள்ளி வாசலில் நடைபெற உள்ள சிறப்பு தொழுகையில் அப்பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதேபோல் உள்முவகிதியா பள்ளிவாசல், DM நகர் மஸ்தே அல்ஹமீத் பள்ளிவாசல், பெரியகடை பள்ளிவாசல், முதலியார்பட்டி பள்ளிவாசல், மேட்டுப்பாளையம் புதுசாறு முஸ்தில் முத்தகின் பள்ளிவாசல், வில்லியனூர் புதுநகர் பள்ளிவாசல், சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் உள்பட பல்வேறு பகுதியில் ரமலான் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட உள்ளன. இதன் பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஈத் முபாரக் என்று கூறி வயது வரமின்றி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அரசு முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசு முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தினர் பள்ளி கல்வித்துறை முன்பாக திங்கட்கிழமையிலிருந்து தொடர் தர்ணா போராட்டத்தை துவக்கி உள்ளனர். இதற்கு சங்க தலைவர் சாருமதி தலைமை தாங்க மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி, தலைவர் மதுரகவி, துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவர் விஜயன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் அரசு முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று பென்ஷன் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பென்ஷனர்கள் சங்கத்தினர் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க தலைவர் சண்முகம் தலைமை தாங்க செயலாளர் நடராஜன், துணைத் தலைவர்கள் வைத்தியலிங்கம், அசோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன் கண்டன உரையாற்ற இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். டெங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட பேரணியில் மாணவர்கள் பங்கேற்றனர். ஜூலை மாதம் டெங்கு விழிப்புணர்வு மாதமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. அவ்வாறாக புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் புனித லூயிஸ் தே கொன்சாகா அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் டெங்கு குறித்து மாணவர் விழிப்புணர்வு பேரணி பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியமேரி தலைமையில் நடத்தப்பட்டது. டெங்கு விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு விருந்தினர் உதவி இயக்குனர் டாக்டர் காளிமுத்து டெங்கு கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நடவடிக்கை குறித்து மாணவர்களுக்கு விளக்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் பள்ளியை சேர்ந்த 150 மாணவியர் டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்த முழக்கங்களை முழங்கியும் செஞ்சி சாலை, நீடராஜப்பர் வீதி, மிஷன் வீதி, மருத்துவமனை வீதி வழியாக சென்றனர். பொதுமக்களுக்கு டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர்.
வில்லியனூர் ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயா பள்ளியில் தாத்தா பாட்டிகளுக்கு பாத பூஜை செய்து மாணவ மாணவியர் ஆசி பெற்றனர். வில்லியனூரில் உள்ள ஆச்சாரிய கல்வி குழுமத்தை சேர்ந்த ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயா பள்ளியில் தாத்தா பாட்டிகளுக்கான சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பேரன் பேத்திகள் தாத்தா பாட்டிகளுக்கு பாத பூஜை செய்து ஆசி பெற்றனர். பின்பு தாத்தா பாட்டிகளுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. அந்த விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரவிந்தரின் தாயார் ஆதிலட்சுமி பரிசு வழங்கி சிறப்பு செய்தார். சமஸ்கிருத மொழியை கட்டாயமாக திணிக்கும் சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தை கைவிட வேண்டும். எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். குடிநீருடன் கலந்த சாக்கடை நீரால் கடும் துர்நாற்றம். பாதுகாப்பற்ற நிலையை கண்டித்து குமரகுருபள்ளம் பொதுமக்கள் மறியல் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சௌரிராயலு பெண்கள் பள்ளியில் மரக்கன்று நடும் விழாவினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். ட்ரீ டொனேட் டுடே என்ற அறக்கட்டளை நிறுவனத்தின் மூலம் புதுவை சௌரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு முதல் மரக்கன்றை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கொறடா நேரு 100 மரக்கன்றுகளை பள்ளி மாணவரிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹேமாவதி, சமூக சேவர்கள் ஓம் சக்தி ரமேஷ், சாமிநாதன் மற்றும் இந்நிறுவனத்தின் அகில இந்திய ஆலோசகர் நாகராஜன், தமிழ்நாடு தலைமை நிர்வாகிகள் புஷ்பராஜ், வெங்கடேசன், ஜேம்ஸ், ஜோசப் மற்றும் புதுச்சேரி தலைமை நிர்வாகி கணபதி, கருணாநிதி, முருகன், ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மானையடி குப்பத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 10 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனையாடிக்குப்பம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 10 லட்சம் செலவில் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணியை நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி தொடங்கி வைத்தார். அவ்மையம் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் ஜெயக்குமார், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் ஞானசேகரன், இளநிலை பொறியாளர் மனோகரன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் முத்துலிங்கம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழியை கட்டாயமாக திணிக்கும் சிபிஎஸ்இ கல்வி முறையை கைவிட வலியுறுத்தி எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமஸ்கிருத வாரம் கொண்டாட்டத்திற்கான சுற்றறிக்கையை உடனே திரும்ப பெற வேண்டும். சிபிஎஸ்இ பள்ளிகளில் சமஸ்கிருத வாரம் கொண்டாட உடன் எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டும். தாய்மொழி தமிழை 3ஆம் தர மொழியாக்கி இந்தி சமஸ்கிருத மொழிகளை கட்டாயமாக திணிக்கும் சிபிஎஸ்இ கல்வி முறையை உடனே கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுவை சட்டமன்ற எதிரில் நடைபெற்றது.
பாவாணன் தலைமை தாங்க அழகிரி, மங்கையர் செல்வம், ராஜசேகர், முகமது ரஃபீக், சிவ இளங்கோ, சக்திவேல், சாமிநாதன், அழகர், முருகானந்தம், புரட்சிவேந்தன், அஷ்ரப், ஸ்ரீதர், சந்திரசேகரன், சீனு தமிழ்மணி, அமுதவாணன், செழியன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்திருப்பதை கண்டித்து குமரகுருபாளையம் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுருபாளையம், அந்தோனியார் கோவில் வீதி மற்றும் பச்சமுத்து மாரியம்மன் கோவில் வீதி பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து மஞ்சள் நிறத்தில் வந்துள்ளது. மேலும் துர்நாற்றமும் வீசியுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் குமரகுருபாளையம் அந்தோனியார் கோவில் தெருவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் நேற்று மாலை குமரகுருபாளையம் காமராஜர் சாலை சந்திப்பில் திடீரென சாலை மறியல் செய்தனர். துர்நாற்றம் வீசும் சாக்கடை கலந்த குடிநீரை பாட்டில்களில் பிடித்து எடுத்து வந்தனர். இந்த பாட்டில்களை கையில் தூக்கி பிடித்தவாறு அதிகாரிகளை கண்டித்து கோஷமிட்டனர். வாகன போக்குவரத்து அதிகம் நிறைந்த முக்கிய சாலையில் நடந்த மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த வடக்கு எஸ்பி பைரவசாமி மற்றும் பெரிய கடை போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். குடிநீர் சரியில்லை என்றால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் தெரிவிக்காமல் இப்படி மறியல் செய்யலாமா என எஸ்பி கேட்டார். அப்போது எஸ்பியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாக்கடை கலந்த குடிநீரை குடிக்க கொடுத்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இது பற்றி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி நாடார் உறவுமுறை சங்கம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி நாடார் உறவுமுறை சங்கத்தின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் 112வது பிறந்தநாள் விழா நாடார் உறவுமுறை சங்கத்திற்குட்பட்ட TSK அண்ணாமலை நாடார் வளாகத்தில் சங்க தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்வி அமைச்சர் தியாகராஜன், பவர் சோப் உரிமையாளர் தனபால் மாணவ மாணவருக்கு கல்வி பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார். டாக்டர் ரத்தின ஜனார்த்தனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காமராசரின் கல்வி தொண்டு பற்றி சிறப்புரையாற்றினார். விழாவில் 52 10ஆம் வகுப்பு மாணவருக்கும் 24 12ஆம் வகுப்பு மாணவ மாணவருக்கும் மொத்தம் 76 மாணவ மாணவருக்கு கல்வி பரிசு வழங்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 7 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு இலவசமாக பாசுமதி அரிசியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் வழங்கினார். ராமலான் பண்டிகையை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் உள்ள இஸ்லாமிய ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பாசுமதி அரிசி 1 கிலோ வீதம் சுமார் 600 குடும்பங்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் தன் சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜானிபாய், மன்சூர் ஹுசேன், அல்லா பிச்சை, இப்ராஹிம், சிராஜுதீன், இஸ்மாயில், கவுஸ் பாபு, சலீம் ஹுசேன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். துறைமுக முகத்வாரத்தில் உருவான மணல் திட்டுகளால் விசைப்படகுகள் தொடர் சேதம். சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் உண்ணாவிரதம். ரம்ஜான் பண்டிகை செவ்வாய்க்கிழமை கொண்டாட்டம். 30 நாள் நோன்பிற்கு பின்னர் சிறப்பு தொழுகை நடத்தி வாழ்த்து தெரிவிக்கின்றனர் இஸ்லாமியர்கள். அரசு முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தொடர் தர்ணா. கல்வித்துறை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.